தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் பிரதமர் ஃபிராங்கோயில் ஃபெய்ரோ தலைமையின் கீழ் புதிய அரசாங்கத்தை அமைத்தார். 2 வாரங்களுக்கு முன் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஃபார்னியோர் தோல்வியடைந்தால் பிரான்ஸ் அரசு கவிழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து அரசை அமைப்பது குறித்து கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் முந்தைய அமைச்சரவையின் வீழ்ச்சியை தொடர்ந்து ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் புதிய அரசாங்கத்தை அறிவித்திருந்தார். நியூயார்க் டைம்ஸ் அறிக்கையின்படி புதிய பிரான்ஸ் அரசாங்கத்தின் மைய வலது நோக்குநிலையானது பாராளுமன்றத்தில் இடது மற்றும் தீவிர வலதுசாரிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி 3 மாதங்களுக்கும் குறைவான காலத்திற்குள் நீடித்த முந்தைய அரசாங்கத்தின் போக்கை பிரதிபலித்தது. புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதமர் ஃபிராங்கோயின் ஃபெய்ரோ நாட்டின் 4வது அரசாங்கத்தை அமைத்தார். வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பான அரசியல் நெருக்கடியிலிருந்து 2வது பெரிய ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதாரத்தை இழுக்க மேக்ரான் ஒரு அமைச்சரவையை நியமித்தார். அதன்படி பிரதமரின் கீழ் பிரான்சின் புதிய அமைச்சர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. புதிய அமைச்சரவை 35 அமைச்சர்களை கொண்டது. மேலும் ஜனாதிபதி மேக்ரான் அரசாங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்து ஜனவரி 3ஆம் தேதி நடைபெறும் மந்திரி சபைக்கு வருவார் என்று கூறப்படுகின்றது. போரில் வடகொரிய ரஷ்யாவுக்கு இராணுவ உதவியை அதிகரிக்க இருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் தெரியவந்துள்ளது. உக்ரைனுடன் நீடித்து வரும் மோதலில் ரஷ்யாவுக்கு வடகொரியா தீவிரமாக இராணுவ உதவியை அதிகரித்து வருவதாக தென்கொரிய உளவு அமைப்புகள் வெளிப்படுத்தியுள்ளன. உளவுத்துறை அறிக்கைகள் தற்போது உள்ள படைகளை மாற்றியமைத்தல் அல்லது கூடுதல் படைகளை ரஷ்யாவுக்கு அனுப்புதல் ஆகியவற்றில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கின்றன. அத்துடன் வடகொரியா கமிகேட்ஸ் ட்ரோன்களை உற்பத்தி செய்து ரஷ்யாவுக்கு விநியோகம் செய்ய தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கை போரில் மதிப்புமிக்க போர் அனுபவத்தை பெறுவதற்கும் அதன் சொந்த ஆயுத அமைப்புகளை நவீனமயமாக்குவதற்கும் ஒரு மூலோபாய முயற்சியாக கருதப்படுகின்றது. தென்கொரிய தரவுகளின்படி உக்ரைன் போரில் வடகொரியா கணிசமான இழப்புகளை சந்தித்துள்ளது. அதன்படி சுமார் 1100 பேர் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இழப்புகளுக்கிடையேயும் பியோங்யாங் ரஷ்ய படைகளை வலுப்படுத்த கூடுதல் இராணுவ உபகரணங்களை அனுப்ப தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை உடனடியாக பங்களாதேசுக்கு மீள திருப்பி அனுப்புமாறு புதிய இடைக்கால நிர்வாகம் இந்தியாவிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதித்துறை நடவடிக்கைகளுக்காக அவரை திருப்பி அனுப்புமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை வேறொரு நாட்டில் விசாரணைக்காக நாடு கடத்த இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி முன்னாள் பிரதமரை மீண்டும் பங்களாதேஷுக்கு அழைத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பங்களாதேஷ் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 77 வயதான ஷேக் ஹசீனா கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தனது பதவியிலிருந்து விலகியதுடன் பொதுமக்களின் எதிர்ப்பால் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார். அதன் பிறகு டாக்டர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால நிர்வாகத்தின் கீழ் பங்களாதேஷ் நிர்வாகம் மாற்றப்பட்டது. அண்மையில் இந்திய வெளிவிவகார செயலாளரின் பங்களாதேஷிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது முன்னாள் பிரதமரை மீண்டும் பங்களாதேஷிற்கு அனுப்புவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் வரவிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கத்தில் பெரும் ஆதிக்கம் செலுத்த உள்ள உலக பணக்காரர் எலான் மஸ்க் ஒரு நாள் அதிபராக முடியுமா என்று ட்ரம்பிடம் கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு ட்ரம்ப் இல்லை, அது நடக்காது என்று பதிலளித்திருக்கின்றார். தொடர்ந்து பேசிய அவர் ஏன் இருக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் இந்த நாட்டில் பிறக்கவில்லை என்று ட்ரம்ப் கூறினார்.
அமெரிக்க அரசியலமைப்பு ஒரு ஜனாதிபதி இயற்கையாக பிறந்த அமெரிக்க குடிமகனாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது. உலகின் முதல் பணக்காரர் எலான் மஸ்க் தென் ஆப்பிரிக்காவில் பிறந்தவர் ஆவார். அவர் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர் என்று பைடன் நிர்வாகம் அண்மையில் குற்றம் சாட்டி இருந்தது. கடந்த நவம்பர் 5 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற $277 மில்லியன் வரை மஸ்க் பணத்தை கொடுத்திருக்கின்றார். ஆங்கில கால்வாய் ஊடாக பிரித்தானியாவிற்குள் புலம்பெயர்ந்தோரை தடுப்பதற்கு கூடுதல் நிதியை தர வேண்டுமென பிரான்ஸ் கோரியுள்ளது. பிரான்சின் உள்துறை அமைச்சர் ஃப்ரேனா ரெலியோலியா இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் கடலோரத்தில் போலீசாரின் ரோந்து பணியை அதிகரிக்கவே இந்த நிதி தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய பாதுகாப்பு படையணிக்கு மேலும் 175 பேர் சேர்க்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதுகாவலர்களின் எண்ணிக்கை 800ஆக அதிகரிக்க உள்ளது. மேலும் புலம்பெயரும் மக்களால் ஏற்படும் சேதத்தை சரி செய்ய ஒரு இழப்பீட்டு நிதி உருவாக்கப்பட வேண்டுமென்றும் ரெலியோ தெரிவித்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் இந்த ஆண்டு மட்டும் 35,040 புலம்பெயர்ந்தோர் பிரான்சிலிருந்து சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்குள் சென்றுள்ளனர். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஏஞ்சல் யுரேனா டுவிட்டர் பதிவில் பில் கிளின்டன் நல்ல மனநிலையில் இருக்கின்றார், அவருக்கு வழங்கப்படும் சிறந்த கவனிப்பு குறித்து பாராட்டுக்களை தெரிவித்துள்ளாரா என பதிவிட்டுள்ளார். பில் கிளின்டன் திங்கட்கிழமை மாலை வாஷிங்டனில் உள்ள ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதேவேளை பில் கிளின்டன் 42வது ஜனாதிபதியாக 1993 முதல் 2001 வரை வெள்ளை மாளிகையில் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.